ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம குடைமிளகாயை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, சாதம், பிரியாணிக்கு கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஷைனி சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். குடைமிளகாய் கிரேவி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு குடைமிளகாய் எடுத்திருக்கேன். முதல்ல இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடணும். நீக்கின அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது குடைமிளகாய் கிரேவினால் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும். வேர்க்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா அது 3/4 பதம் வேகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசாவும், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சிவந்து வர்றது வரைக்கும் வறுத்த அப்புறமா கடைசியாக 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க வெறும் அந்த மசாலா மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போவும் நல்லாயிருக்கும். இது நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். மிளகாய் தூள் சேர்க்குறதால இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நம்ம இல்லாமல் மசாலாவுக்கு ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். குடைமிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ குடைமிளகாயை சேர்த்து லைட்டாக வதக்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு குடைமிளகாய் கொஞ்சம் கிரஞ்சியாக பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் குடைமிளகாயை சேர்த்துக்கோங்க, அப்போ அது நல்லா வேகாது. நான் இன்றைக்கி கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்து இதை கொதிக்க விடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவியை 10 முதல் 15 நிமிடம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதித்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. இந்த டைமில் நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடும். இதை சப்பாத்தி, சாதம் கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி கூடயும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.